Hi guys, welcome back to Big Games. இன்னைக்கு நம்ம வந்து Pokemon Art Gold game தான் பார்க்க போறோம். இது வந்து எபிசோட் 22 இதுக்கு முன்னாடி போட்ட பார்க்காம பார்த்துருதுங்க. ஸோ இப்போ அங்கே வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மக்களே. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கைஸ் போன வீடியோவில் வந்து நம்ம பிளாக் கான் சிட்டியில் நம்மளோட ரிட்டர்னை பிடிச்சிட்டு முடிச்சிருப்போம். ஸோ இப்போ அதெல்லாம் எவால்வ் ஆயிடுச்சு கைஸ். ஸோ அந்த எவால்வ் வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. பல மணி நேரம் போராட்டங்களுக்கு அப்புறமா அந்த ரிட்டர்னே வந்து ட்ராகனராக உருமாறிச்சு. ஸோ அதுக்கப்புறம் மீண்டும் பல மணி நேரம் போராட்டங்களுக்கு ட்ராகனைர் வந்து ட்ராகனைட்டாக உருவாயிடுச்சு. ஸோ எப்படியோ நம்ம போய் லெவல் ஏறிடுச்சு. ஸோ 55 தான் நம்ம ட்ராகனைட் உருமாறிச்சின்னு நினைக்கிறேன், சரியாக தெரில கைஸ். ஸோ நான் லெவல் ஏற்றிட்டே இருந்தேன் பாட்டுக்கு. ஸோ இப்போ நம்ம போக்கிமான் லெவல்லாம் ஓரளவுக்கு வச்சுருக்கேன். ஸோ 50 60 அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ இப்போதைக்கு என்ன மூவ் கற்றுக் கொடுக்காமல் இருந்தால் கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஃப்ளை மூவ் வந்து நம்ம ட்ராகனைட் தான் கற்றுக் கொடுப்பேன். ஏன்னா ட்ராகனைட் வந்து கொஞ்சம் பவர் கைஸ். ஸோ பறந்து போய் யாருன்னா அடித்தா கொஞ்சம் நமக்கு பவர் ஜாஸ்தி. ஸோ போக்கிமான் பவர்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ ஆம்ப்ரஸ் 60, டைப்ளோஷன் 60, ட்ராகனைட் 53, ஸோ ட்ராகனைட் 59, இது கேரிடோஸ் 53. ஸோ இந்த மாதிரி எரக்ராஸ் 56 இருக்குது. எஸ்பியாக தான் 51 இருக்குது. ஸோ எஸ்பியாக தான் கம்மியாக இருக்குது. மேபி நான் இன்னும் லெவல் ஏற்ற பார்க்குறேன். ஸோ நான் இது போகிறதுக்குள்ளே எப்படின்னா 80+ எடுத்துகிட்டு போகணுங்க லெவலு. ஸோ அதுதான் என்னோடய கோலே நம்மளோட லீக் போகிறதுக்குள்ளே. ஸோ இப்போதைக்கு நம்ம நியூ பார்க் டவுன் தான், அதாவது நம்ம ஆரம்பித்தோம்ல. ஸோ அங்கே தான் கைஸ் போகணும். ஸோ போன வழியில் வந்து ப்ரொஃபஸர் எல்ம் வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருப்பாரு. இப்போ நம்ம அங்கே தான் போகணும். அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி நம்ம அம்மா கிட்டே பேசிட்டு போயிடலாம் கைஸ். நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? டெபாசிட்டட் மணி. ஸோ நம்ம மணிலாம் இங்கே இருக்குது கைஸ். என் கையில் இப்போ எவ்வளோ காசு இருக்குது, அப்புறம் நம்ம காசு போடுறதா அப்படின்னு கேட்குறாங்க. போடுறதில்ல எடுக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் கூப்பிட்டேன். ப்ரொஃபஸர்கிட்ட போனால் லைரா இருக்கா கைஸ். ஸோ லைரா கிட்ட பேசி லைரா வந்து ப்ரொஃபஸர் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டான். ஸோ அடுத்தது நமக்கு மாஸ்டர் பால் கிடச்சிச்சு கைஸ். ஸோ அப்போ மாஸ்டர் பால்னால் இந்த வீடியோ என்ன வீடியோவாக இருக்கும் கண்டிப்பாக கெஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம அதை பிடிக்க தான் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் கைஸ். ஸோ நான் பெருசாக தான் இருந்துச்சு. ட்ரிம் பண்ணி கட் பண்ணி அப்படி இப்படி பார்த்தா ஒரு 10-15 நிமிஷம் எடுத்துகிட்டு வருவேன் கைஸ். இதுக்குள்ளே முடிச்சிடுவேன். ஸோ அப்படி முடிக்கலைன்னா அதுக்கு மேலே போச்சுன்னா 20 நிமிஷம் கைஸ். ஸோ அதுக்கப்புறம் ரேரு தான், அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போகிறது. ஸோ இப்போதைக்கு நம்ம எட்ருக்கேட்டோன் தான் போகணும். ஸோ அவன் என்ன சொன்னான்னா, உனக்காக கிமினோ கேர்ள்ஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னான். ஸோ அவங்க வந்து இந்த டான்ஸ் தேட்டரில் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே லூஸ் வந்துட்டாங்க கைஸ். ஸோ வந்து என்ன சொல்கிறான்னா, நான் ஜெயிக்கவே முடியாது இந்த 5 கிமினோ கேர்ள் தோக்கடிக்க. 5 கிமினோ கேர்ளா? நான் ஒன்று தானே பார்த்தேன், மொத்தத்தில் எப்படி இருக்காங்கன்னு தெரியல கைஸ். சரி வாங்க போய் பார்க்கலாம். 5 கிமினோ கேர்ள் இருக்காங்க, அவங்கள தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஓடிட்டான். ஃபஸ்ட்டு நடந்து போகிறான், அப்புறம் ஓடி போயிட்டாங்க கைஸ். ஸோ 5 பேர், நான் ஒருத்தர் தான் கைஸ் பார்த்தேனே. ஸோ எல்லா இடத்துலையும் மாட்டிகிட்டு இருந்துச்சு கைஸ். உள்ளே வந்தாலும் அந்த பொண்ணாக கூப்பிட்டு பேசுவோம். ஸோ ஃபஸ்ட்டு என் பேர் ஜூக்கி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் என்னை எங்கே பார்த்த அப்படின்லாம் சொல்லுவோம் வைல்ட் சிட்டி டவுனில். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஓவோக்கான சரியான ட்ரெயினர் தேடிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு அதுக்கான பொட்டன்ஷியலை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மிஸ்ட்ரி எங்கே கொடுத்தேன். ப்ரொஃபஸர் மிஸ்டர் போக்கிமான் கிட்டே கொடுத்தேன். அவர் வந்து ப்ரொஃபஸர் எல்ம் கிட்டே கொடுத்தாரு. அதுக்கப்புறமா தான் அந்த போக்கிமான் முட்டை உங்ககிட்ட வந்துச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டே அம்பேரியன் போக்கிமான் தான். ஸோ 5 பேரும் 5 வகையான ஈவி எவால்யூஷன் வச்சுருப்பாங்க கைஸ். ஸோ அது மட்டும் தெரியும் எனக்கு. ஸோ 5 பேரும் 5 விதமான போக்கிமான் ஈவி எவால்வ் வச்சுருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அம்பேரியன், டார்க் பல்ஸ். ஸோ இன்னும் ஒரு அட்டாக் போட்டால் முடிஞ்சிடும் கைஸ். ஃப்ளை போட்டு முடிச்சிடலாம். முடிச்சிடுச்சா? டார்க் பல்ஸ் யூஸ் பண்ணி நான் தான் தப்பிச்சிட்டேனே. அவ்வளோதான் கைஸ், ஃப்ளை போட்டு முடிச்சு விட்டாச்சு. அம்பேரியான் ஃபெயிண்டட். கிமினோ கேர்ள் ஜூக்கி முடிஞ்சிச்சு கைஸ். அடுத்தது யார் வருவான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. ஸோ இதுக்கிட்ட என்ன போக்கிமான் இருக்குது? ஐலட்ஸ் ஃபாரஸ்ட்டில் பார்த்தோமா இதை நம்ம. ஸோ அவங்களே சொல்லுவாங்க எங்கெங்கே பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லது. எஸ்பியான் கைஸ். எஸ்பியான் என்கிட்டே இருக்குது. ட்ராகன் ரஷ் கைஸ். இந்த அட்டாக் இப்போ தான் கற்றுக்குச்சு. பட் ஆனால் அசால்ட்டாக போட்டு தள்ளிடுது. ஸோ ஏன்னா லெவல் 60 வேறு இருக்குது. ஸோ அது வேறு டபுள் மடங்கு இருக்கும். ஸோ அதனால தான் ஈஸியாக முடிச்சிடலாம் கைஸ். ஒரு போக்கிமான் தான். ஸோ 5 போக்கிமான் கணக்கு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஏன்னா சென்ட்ரல் இந்த மாதிரி பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ இதை எங்கேயோ பார்த்தேன்னு சொன்னிச்சு கைஸ், மறந்துட்டேன். ஸோ அடுத்தது மிக்கியான் இது பேர். ஸோ இது வந்து ஃப்ளேரியான் வச்சுருக்கு. ஸோ இதுக்கு ஏற்றது கேரிடோஸ் தான். ஸோ கேரிடோஸ் எடுத்துகிட்டு வரான், இதை வச்சே முடிச்சுட்ருக்கலாம். பட் என்ன பண்ணுறது, எடுத்துகிட்டு வரணும்னு தோணுச்சு, அந்த எடுத்துகிட்டு வந்துட்டேன் கைஸ். பர்ன்ட் ஆகிடுச்சு நம்மளோட கேரிடோஸ். ஸோ ஃப்ளேரியான் கியூக் அட்டாக்கா?
கைஸ் இது அடிக்கடி இந்த கியூக் அட்டாக் தான் யூஸ் பண்ணேன். ஸோ நான் திரும்ப சர்ஃப் போட்டேன். இவ்வளோ தெரிஞ்சு முடிச்சிருந்தான் நினைக்கிறேன். இல்லை கைஸ் ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிச்சு. திரும்பவும் கியூக் அட்டாக். எத்தனை கியூக் அட்டாக்ப்பா? ஹைப்பர் பீம். கைஸ் இதுக்கிட்டே ஒரு அட்டாக் இருக்குது, கேரிடோஸ் கிட்டே ஹைப்பர் பீம். ஸோ ஹைட்ரோ பம்ப் பதிலாக தான் இந்த அட்டாக் கற்றுக் கொடுத்தேன். ஸோ ஹைட்ரோ பம்ப் இருந்தால் ஹைட்ரோ பம்ப்பு யூஸ் ஆகிருக்கும் நமக்கு. ஸோ அடுத்தது இந்த பொண்ணை வந்து எங்கே பார்த்தோன்னா அந்த இதில் கேஸ் அந்த ட்ராகன் டென்னில் பார்த்தோன்னு நினைக்கிறேன். இல்லை ட்ராகன் டென்னில் கேஸ் அந்த கேவில் பார்த்தோம், இந்த ஐஸ் கேவில் பார்த்தோம்ல, அந்த பொண்ணு தான் இது. ஸோ இது வந்து ஜோல்டான் வச்சுருக்கு. ஸோ இதையும் முடிச்சிடலாம் கேஸ். ட்ராகன் ரஷ் ஏன் செம்ம போக்கிமான்லாம் வச்சுருக்கேன் கேஸ். 5 ஈவி எவால் ஒரே டைமில் பார்க்குறது கொஞ்சம் அதிசயம் தான். இன்னும் இந்த லீஃபியான் அதெல்லாம் இல்லை. லீஃபியானு இன்னொரு போக்கிமான் இருக்குது கேஸ். ஸோ மொத்தம் ஈவி கெட்டியவால் இதில் 5 இருக்குது, இன்னும் 3 இல்லை, அவ்வளோதான் கைஸ். ஸோ அந்த 3 என்னென்ன போக்கிமான்னு சொல்லுங்கள். அது ஒன்று நானே சொல்லிட்டேன், லீஃபியானு. ஸோ இன்னும் 2 போக்கிமான் எனக்கு என்னான்னு தெரியும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். வெப்போரியான் இன்னும் அப்போ இன்னொரு போக்கிமான் இது அங்கே ஞாபகம் வந்துச்சு. ஸோ எனக்கு ஞாபகம் வந்துச்சு, உங்களுக்கு ஞாபகம் வந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் ஒரு 2 போக்கிமான், இன்னும் 2 போக்கிமான் கைஸ். லீஃபியான் ஒன்றும் இல்லை. ஸோ இன்னும் ஒரு 2 போக்கிமான் இல்லை, அது என்னென்ன போக்கிமான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வெப்போரியான் டிஃபீட்டட் கைஸ். ஸோ ட்ராகன் நைட் வச்சு எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். ஸோ ட்ராகன் நைட் லெவல் 6 தாண்டிச்சு. ஸோ இப்போ வந்து என்ன சொல்லுதுன்னா, நீ வர்த்து தான், ரொம்ப ரொம்ப வர்த்து தான், உனக்கு இருந்தா கிளியர் பெல் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பெல் தராங்க. திரும்ப ஓடி வந்து பார்த்தா பெல் டவரில் இருந்து ஏதோ போக்கிமான் இருக்கான், அதை போய் சத்தம் போட்டுச்சான் அப்படின்னு போய் பார்க்க போகிறாங்க. இப்போ நம்மளும் அங்கே தான் கைஸ் போகணும். ஸோ போகிறதுக்கு முன்னாடி லைரா ஃபோன் பண்ணு. ஸோ இது என்ன வளருது கைஸ், இதெல்லாம் விட்டுருங்க. ஸோ இப்போதைக்கு லைரா அங்கே தான் பார்த்துட்டோம், அதுக்குள்ளே மோமோஸ் கிட்ட போயிடுச்சது. ஸோ இப்போதைக்கு நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் கைஸ் போனோம். ஸோ இது வந்து பரீட் டவர், பேர்ன்டு டவரு. ஸோ இந்த டவருக்கு போகக்கூடாது நம்ம. இந்த கைஸ் பெல் டவர் போகிறதுக்கான ஸ்டேஷன். ஸோ இப்போ தான் பெல் டவர் தான் போகணும். சரி பெல் டவரில் போக விட மாட்டான். ஸோ அதுக்கப்புறமா நம்மளோட இது பார்த்தோன்னு விட்ருவாங்க கைஸ். மார்ட்டி ஜிம் லீடர் அப்படின்னா நீ இது இறக்குற சீட்டு ஜிம் முடிச்சிட்டியா அப்படின்னு பார்த்தோன்னே விட்ருவான். ஸோ இப்போ நம்ம போவோம். ஸோ இந்த வழியே செம்மையாக இருக்கும் கைஸ். அப்படியே இந்த பூக்காடு சூப்பராக இருக்கும் இந்த இடமே. ஸோ பெல் டவரில் போய்ட்டு முக்கியமான ஒரு போக்கிமான் பிடிக்கிறது தான் நம்ம வேலையே. இப்போ அதுக்கு தான் கைஸ் போயிட்டுருக்கேன். ரிப்பல் யூஸ் பண்ணுறது தான் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இவன் வந்து நம்மகிட்ட பேசுவான், அந்த பெல்லை பார்த்தோன்னா அப்படியே சைலண்ட் ஆகிடும் கைஸ். ஸோ இப்போ நம்ம சுற்றி சுற்றி போகிறதுக்குள்ளே எனக்கு தலைவலியாக வந்துடும் கைஸ் நேரம். ஸோ இந்த இடத்த மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிடலான்ட்டு இருக்கேன், ரொம்ப தலைவலி. பட் இருந்தாலும் போடுறேன் கைஸ் பாருங்கள். ஸோ கொஞ்சம் இதுவாகவே இருக்கும், நல்லாவே இருக்கும். வீடியோ லென்த்து ஜாஸ்தியாக இருந்தால் கைஸ் நினைக்கிறேன். ஸோ வேறு ஒன்றும் இல்லை, என்னால் ஸ்பீடாக வச்சு விட்றேன் கைஸ்.
கைஸ் எப்படியோ வெற்றிகரமாக அதெல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு இப்போதைக்கு மேலே. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல ஏதோ போய்க்காம ஆயிடுச்சு, அதை இக்னோர் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் மேலே வந்தால் இந்த இடத்துல அந்த 5 கிமினோ கேர்ள்ஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்களோட ஃபெஸ்டிவலாமா. ஸோ இது ஒரு செம்மையாக இருக்கும் கைஸ் இந்த சீனே பாருங்கள். சைலண்ட்டாக இருக்கேன். ஸோ கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வாங்க கைஸ். கைஸ் வந்துட்டாங்க கைஸ், தலைவன் தூக்கி போட்டு வர பாருங்க இப்போ கொஞ்ச நேரத்தில். ஸோ என்கிட்ட ஒன்று அவ்வளோ பேர் சண்டை போடணும் இல்லை கைஸ். ஸோ மாஸ்டர் பால் போட்டு அவனே மாட்டிப்பான். கார்டியன் ஆஃப் த ஸ்கையா கைஸ், ஏன்சியன் டைம்லேருந்து. ஸோ இவனை நம்ம பிடிச்சிட்டு போக போகிறோம். ஸோ எல்லா கேம்லேயும் எல்லா லெஜெண்டரி போக்கிமான் பிடிக்கணும். ஸோ அதான் ரூல்ஸே. ஸோ அதனால தான் கைஸ் பிடிக்கலான்ட்டு வந்துக்கிறேன். ஓஹோ மஸ்ட் ஹேவ் பீன் வெயிட்டிங் ஃபார் சம். சார் கைஸ் அது யாருக்கோ வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சா, அது நம்மளாக கூட இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுது அந்த பொண்ணு. கைஸ் வெற்றிகரமாக இப்போ நம்ம பிடிக்க போகிறோம். ஸோ இந்த சீன் செம்மையாக இருந்துச்சு கைஸ் அந்த சீன், அதனால தான் நான் பேசாமல் அப்படியே விட்டுட்டேன். ஸோ ஒன்றும் பெருசாக பண்ண வேண்டிய வேலை இல்லை கைஸ். மாஸ்டர் பால் போட்டு அதுவே மாட்டிக்கும். இப்படி தான் நம்ம பாக்ஸில் தான் தூக்கிட்டு தான் இருக்க போகுது. ஸோ அதை எடுக்க போகிறது இல்லை கைஸ். ஆனால் லெஜெண்டரி போக்கிமான் வச்சு சண்டை போகிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏமான விஷயம் இல்லை. ஸோ அதனால் அதை அப்படியே பிடிச்சி வச்சுக்கலாம் ஒரு பிளான் கைஸ். ஸோ கைஸ் எல்லா கேம்லேயும் அந்த காம்ப்ளிமெண்ட்ரி போக்கிமான் இருக்கும். வெட்சன்வேல பார்த்தீங்கன்னா சைகோட்டுன்னு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி போக்கிமான் இருக்கும். அதே மாதிரி ஆல்ஃபா சஃபைல் இருக்கான்னு தெரியல, அது விட்டுருங்க. ஸோ அதே மாதிரி இந்த கேமில் எதுனா இருக்கான்னு தெரில. ஸோ லூகியா இந்த சைடு, ஸோ அந்த சைடு ஓஹோ சென்ட்ரலில் காம்ப்ளிமெண்ட்ரி போக்கிமான் எதனா இருந்தால் கமெண்ட் பண்ணிங்க கைஸ். ஆல்ஃபா சஃபைல் இருக்குங்க கைஸா இது ஐயோ அது மறந்துட்டேன் கைஸ். ஸோ இந்த சைடு கிரௌடான அந்த சைடு கையோகரு வானம் போக்கிமான் கைஸ், அது வானத்தில் உள்ள போக்கிமான் தான். ஸோ அது என்னன்னு தெரில, பேர் மறந்துட்டு கைஸ், பச்சை கலரில் இருக்கும். ஸோ அது பேர் சேர்ந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி இந்த கேமில் என்ன போக்கிமான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஸோ கைஸ் இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பார்த்துட்டு பை பை.